வெல்கம் டு சதர்ன் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையாக செய்யக்கூடிய கருவேப்பிலை மிளகு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ½ கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 மீடியம் ஆனியன், 2 மீடியம் டொமேட்டோஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ண தேங்காய், சோம்பு, கார்லிக் ஜிஞ்சர் அதை நம்ம பியூரே பண்ணுறதுக்கு அது எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நம்ம ஆட் பண்ணிட்டேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாக இருக்குது. சோம்பு, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். முதல்ல சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அந்த டொமேட்டோ கூட நல்லா டொமேட்டோ குக் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 ஸ்பூன் நம்ம தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். நம்ம டைஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். இப்போ ½ குக் ஆயிருக்குது சிக்கனு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டா கிரீனிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இது நல்லா குக் ஆகிற இருக்குல்ல, நம்ம ஒரு மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த கறி லீஃப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா ஹோல் கறி லீஃப் கூட போட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பெப்பரை நம்ம அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். இப்போ லைட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான நம்ம கறிவேப்பிலை பெப்பர் வறுவல் பார்த்தினாக்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளானது. இந்த ரசம், சாம்பார், ஈவன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை கூட நீங்கள் கிரேவியாக செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். அருமையான டிஷ்ஷுங்க. எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நாங்களே ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.